சபையின் கண் பெண் மாந்தரே ஆதரிப்போம். சபை வளர்ச்சியில் பெண் பாலரை சேர்ந்திணைப்போம். நாகமான அடிமை பெண்ணார் பெண் குஷ்டம் நீங்கினதே மகிழ்ந்தார் அவன் அறிந்தான் இயேசுவையே. சபையின் கண் பெண் மாந்தரே ஆதரிப்போம். சபை வளர்ச்சியில் பெண் பாலரை சேர்ந்திணைப்போம். பலரும் சமத்துவத்தால் நிலைத்திடும் நன்மை பல சபையில் ஆணிவேற்றுணருவோம். சபையின் கண் பெண் மாந்தரே ஆதரிப்போம். சபை வளர்ச்சியில் பெண் பாலரை சேர்ந்திணைப்போம். ரூத்தின் குணத்தினாலே யூத குலம் சேர்ந்தார். இயேசுவே வம்சத்தாய் என பெயர் பெற்றார். சபையின் கண் பெண் மாந்தரே ஆதரிப்போம். சபை வளர்ச்சியில் பெண் பாலரை சேர்ந்திணைப்போம். அமிர்தம் சாரல் கூற்றை கேட்க தேவன் சொன்னார். இதனால் மேலும் ஜாதிகள் உருவாகின. சபையின் கண் பெண் மாந்தரே ஆதரிப்போம். சபை வளர்ச்சியில் பெண் பாலரை சேர்ந்திணைப்போம். எஸ்தர் மகிமைப்பட்டார். யூத குலம் சேர்ந்தார். துணிந்தார் வீரமாய் ஜெயம் பெற்றார். சபையின் கண் பெண் மாந்தரே ஆதரிப்போம். சபை வளர்ச்சியில் பெண் பாலரை சேர்ந்திணைப்போம். தாகத்தால் தண்ணீரை சமாரிய ஸ்திரீயை கேட்டார். தாய் குலத்தை உயர் குலமாய் பாவித்தார். பணத்துக்காக ஆசைப்பட்டு பெண் குழந்தை விற்பதும், சம்பாதிக்க திராணியற்று மனைவி வீட்டில் கறப்பதும், பிறக்கும் போது பெண்ணாய் இருந்தால் அரளி பால் கொடுப்பதும், அடிமையாக்கி கொன்று விட்டு ஏதும் காணாதிருப்பதும், தாழ்வு மனது கொண்டவரை மேலும் தாக்க முனைதலும், உரிமைகளை பறித்து பறித்து ராஜமேளம் அடிப்பதும், சிறுவ தொழில் சிசு கல்யாணம் வரதட்சணை கொடுமையாம் தனக்கு தானே மாய்த்து கொள்ள சமூகம் தானே காரணம். ஆணும் பெண்ணும் சமத்துவத்தை இயேசு தானே போதித்தார். கற்பனைகள் கை கொண்டு இயேசு பாத பணிவோம். மாறுவோம் மாற்றுவோம் மாறினதை காப்போம். மாறுவோம் மாற்றுவோம் மாறினதை காப்போம். சபையின் கண் பெண் மாந்தரே ஆதரிப்போம். சபை வளர்ச்சியில் பெண் பாலரை சேர்ந்திணைப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாவதாக. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். நீதிமொழிகள் 31:28. இந்திய சுவிசேஷ திருச்சபை, சென்னை பேராயம், ECI தூய திருத்துவ தேவாலயம், மதுரவாயல், லீதியால் பெண்கள் ஐக்கிய ஆண்டறிக்கை.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஈசிஐ மதுரவாய் லீதியால் பெண்கள் ஐக்கியத்தின் ஆண்டறிக்கை வாசிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு செய்தி கொடுக்க இருக்கிற திருமதி அனிதா சாலமோன், சாலோம் குடும்ப ஜெப ஊழியங்கள் அண்ணா நகர் அவர்களையும், ரெவரண்ட் அருள்மோகன் ஐயா அவர்களையும், திருச்சபை மூப்பர்கள் மற்றும் லீதியால் பெண்கள் ஐக்கிய தாய்மார்கள் மற்றும் நம்முடைய சபையின் விசுவாசிகள் அனைவருக்கும் இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் தெரிவித்து இவ்வாண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அற்பமாக ஆரம்பிக்கப்பட்ட லீதியால் பெண்கள் ஐக்கியம் நமது மதுரவாயில் திருச்சபையில் கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு சிறு குழுவாக கூடி ஜெபத்திலும் உபவாசத்திலும் வளர்ந்து இன்று 25 பேர் முதல் 30 பேர் வரை பெண்களாக கூடி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலை 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஜெபித்து வருகிறோம். இந்த ஜெபத்தில் தேசத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும் தேசமெங்கும் நடைபெறும் ஊழியங்களுக்காகவும் மற்றும் நமது திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் ஞாயிறு ஆராதனைகளுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் பேராயர் அவர்களுக்காகவும் எல்லா போதகர் அவர் தம் ஊழியங்களுக்காகவும் விசேஷமாக வியாதியஸ்தர்கள் சுகம் பெற, திருமணம் காரியங்கள் நடைபெற, குழந்தை பாக்கியம் கிடைக்க, சபையின் அனைத்து குடும்பங்களும் ஆசீர்வாதம் பெற ஜெபித்து வருகிறோம். பிரேயர் செல் ஊழியங்களில் லீதியால் ஐக்கியம் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் காலை மற்றும் மாலை வேளைகளில் பெருமாள் கோவில் தெரு, ஏரிக்கரை, MMDA மதுரவாயில் மற்றும் வடக்கு தெற்கு மாடவீதி ஆகிய 4 இடங்களில் பிரேயர் செல் ஊழியங்கள் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 10 முதல் 15 லீதியாள்கள் கடந்து கொண்டு ஜெபித்து வருகிறார்கள். இதில் தேசத்திற்காக, மதுரவாயிலில் அவர்கள் வசிக்கும் தெருக்களுக்காக, குறிப்பாக பிரேயர் செல் நடைபெறும் குடும்பத்தினரின் நன்மைக்காக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட ஜெபித்து வருகிறோம். திருச்சபை வளர்ச்சியில் லீதியால் பெண்கள் ஐக்கியம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திலும் இந்த ஆண்டு ஜனவரியிலும் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக பிரேயர் செல் ஊழியங்கள் சார்பாகவும் தனிப்பட்ட குடும்பங்கள் சார்பாகவும் ஸ்டால்கள் அமைத்து சேர்ப்பின் பண்டிகையிலும் IMM விற்பனை விழாவிலும் காணிக்கை சிறப்பாக சேகரித்து திருச்சபை ஊழியங்களுக்கும் IMM ஊழியங்களுக்கும் கொடுக்கும்படி தேவன் உதவி செய்தார். ஐக்கியத்தின் சார்பாக 2 மால்டோ பிள்ளைகளுக்கும் உதவி செய்ய ரூபாய் 1000 கொடுத்து வருகிறோம். அக்டோபரில் நடைபெறும் திருச்சபை ஆண்டு விழாவிலும், டிசம்பரில் நடைபெறும் குடும்ப ஞாயிறு ஆராதனையிலும், மே மாதம் நடைபெற்ற BBS ஊழியங்களிலும் லீதியால் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக நன்கொடைகள் எப்போதும் போல சேகரித்து கொடுக்கவும் ஊழியங்கள் சிறப்பாய் நடைபெறவும் தேவன் உதவி செய்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. திருச்சபையில் சுகவீனமாய் இருக்கும் லீதியாள்களை வீடுகளில் போல் சந்தித்து ஜெபித்து வருகிறோம். சனிக்கிழமைகளில் சபையில் மாலை 6:30 மணியிலிருந்து 7 மணி வரை கூடி ஜெபித்து வருகிறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். இன்னும் அநேக லீதியாள்கள் வந்து கலந்து கொண்டு ஜெபிக்க இந்த ஆண்டு விழா நாளில் அன்போடு அழைக்கிறோம். ஏரியா லீதியால் பெண்கள் ஐக்கிய மாநாடு கடந்த 2025 ஆகஸ்ட் மாதத்தில் அரும்பாக்கம் திருச்சபையில் வைத்து அரும்பாக்கம் ஏரியா லீதியால் பெண்கள் ஐக்கிய மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. சென்னை பேராயர் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். நமது மதுரவாயில் சபையில் இருந்து சுமார் 35 பேர் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும், சிறப்பு நிகழ்ச்சியாக நமது லீதியாள்கள் நடித்த குறு நாடகம் நமது சென்னை பேராயர் மற்றும் கலந்து கொண்ட 250க்கு அதிகமாக ஏரியா லீதியால் பெண்கள் ஐக்கியத்தினரையும் பாராட்டை பெற்றது சிறப்புக்குரியதாகும். அல்லேலூயா. கிளை சபை ஊழியத்தில் லீதியால் பெண்கள் ஐக்கியம் நமது திருச்சபை சார்பாக நெமிலி புன்னை கிராமத்தில் கட்டப்பட இருக்கிற கிளை சபை பணிகளுக்காக நமது லீதியால் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக ஒரு கணிசமான தொகையை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்து கடந்த 3 வாரங்களாக
சின்ன சின்ன ஸ்டால்கள் மற்றும் ஏல பொருட்களை வைக்கவும் தேவன் உதவி செய்தார். இதன் மூலமாக பெண்கள் ஐக்கியத்தினர் ஒன்றுபட்டு உழைக்கவும் அந்த காணிக்கையை இந்த லீதியால் ஆண்டு விழா ஆராதனையில் முன்பணமாக கிளை சபை கட்ட கொடுக்கவும் தேவன் உதவி செய்தார். கிளை சபைக்கு என்று கேட்ட மாத்திரத்தில் உற்சாகமாக லீதியால் பெண்கள் குடும்பத்தினரோடு சேர்ந்து காணிக்கைகளை கொடுத்தனர். உற்சாகமாக பொருட்கள் வாங்கி சென்றனர். நன்கொடை காணிக்கைகளை கொடுத்து பொருட்களை எடுத்த அத்தனை பேரையும் அன்புடன் வாழ்த்துகிறோம். ஏல பொருளாக தங்கம் வைப்பதற்கு நன்கொடை கொடுத்த எல்லா குடும்பத்தினருக்காகவும் எடுக்க இருக்கிற குடும்பத்தினருக்காகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். கொடுத்தவருக்கு கொடுத்தது கொடுத்து வைத்த பாக்கியம் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தற்போது லீதியால் பெண்கள் ஐக்கியத்தில் 75 லீதியாள்கள் உறுப்பினராக இருந்து சந்தா கட்டி வருகிறார்கள். வரும் ஆண்டிலிருந்து 150 200 லீதியாக்கள் உறுப்பினராக இணைந்து ஐக்கியம் பெருகவும் ஊழியம் வளரவும் ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிப்போம், செயல்படுவோம். அல்லேலூயா. எதிர்கால திட்டங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை நடைபெறும் லீதியால் பெண்கள் ஐக்கியத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வைப்பது. வெள்ளிக்கிழமை நடைபெறும் உபாச ஜெபத்தில் குறைந்தபட்சம் 75 பேர் கலந்து கொண்டு ஜெபிப்பது. மாதம் ஒரு முறை ஆஸ்பத்திரி ஊழியம் மற்றும் கைப்பிரதி ஊழியங்களை செய்வது. கிளை சபை ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள கிராமத்தில் ஐக்கியத்தின் சார்பாக 5வது ஞாயிற்றுக்கிழமைகளில் சென்று ஊழியம் செய்வது. அரசு விடுமுறை நாட்களில் ஆலயத்தில் வந்து ஜெபிப்பது. ஐயம் ஊழியத்திற்கு மேலும் 2 மால்தோ பிள்ளைகளுக்கு கல்வி உதவி தொகை கொடுக்க 20 உறுப்பினர்களை ஆயத்தப்படுத்துவது. முடிவுரை. இம்மட்டு உதவின எபினேசரான தேவாதி தேவனுக்கு நல்ல ஆலோசனை வழங்கி வரும் திருச்சபை போதகர் ரெவரன் அருள்மோகன் ஐயாவிற்கும் போதகர் அம்மா பிரமிளா மோகன் அவர்களுக்கும், குறிப்பாக பல நல்ல ஆலோசனை வழங்கி வரும் சென்னை பேராயர் அம்மா அவர்களுக்கும் சபை மூப்பர்களுக்கும் இந்த லீதியால் பெண்கள் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற ஜெபித்த, உழைத்த, கொடுத்த அத்தனை விசுவாச பெருமக்களுக்கும், மும்மரமாய் உழைத்த மூப்பர்களுக்கும், பல்வேறு விதங்களில் பணியாற்றின உதவிக்காரர்களுக்கும், வாலிபருக்கும், சபையார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து இந்த ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். எல்லா கனமும் மகிமையும் புகழும் இயேசுவுக்கே. ஆமேன். இப்படிக்கு லீதியால் பெண்கள் ஐக்கியம், ஈசிஐ தூய திருத்துவ தேவாலயம், மதுரவாயில். உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த ஆண்டிற்காக நன்றி சொல்வோம். இப்பொழுது மூப்பர்களை முன்பாக அழைக்கிறோம். இப்போ நம்ம அறிக்கையில் கேட்டவுடமாக கடந்த 3 வாரங்கள் கோயில் குட்டியார்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க, அப்படி உங்கள் ப்ரைஸ் வாங்கிட்டு போயிருங்க. 3 வாரங்கள் ஸ்டால் வைத்து நம்முடைய புன்னை திருச்சபைக்காக நல்ல காணிக்கை பிரித்தார்கள். சுமார் 35,000 ரூபாய் பிரித்திருக்கிறீங்க. கை தட்டுங்க பார்ப்போம். அதை இப்போ மூப்பர்களிடத்தில் அந்த காணிக்கை அவங்க கொடுப்பாங்க. அதோடு கூட எம்எம்டிஏ சார்பாக ஒரு 15,000 காணிக்கை கொடுத்துருக்காங்க. ஆக மொத்தம் 50,000 ரூபாய் இந்த நாளில் புன்னை கிராமத்திற்காக லீதியால் பெண்கள் ஐக்கியத்தின் சார்பாக மூப்பர் இடத்துல கொடுக்க இருக்காங்க. ஏற்கனவே பெருமாள் கோயில் சார்பாக ஒரு 10,000 கொடுத்துருக்காங்க. ஆக இப்போ 60 ஆயிடுச்சு. ஏரிக்கரை மாட வீதிலாம் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக அந்த காணிக்கைகளும் வரும். இப்பொழுது வேகமாக இந்த காணிக்கையை மூப்பர் இடத்துல போத இடத்துல கொடுப்பார்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுக்குரியது. எவனாகிலும் சிறு பிள்ளையை போல் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து ஆசீர்வதித்தார். அன்பான பெற்றோரே, சதீஷே, திவ்யாவே, கொஞ்சம் என்னை பாருங்க, கவனிங்க. இப்பிள்ளையை பிரதிஷ்டை
செய்ய கொண்டு வருவதால் நீங்கள் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தை தெரிவிக்கிறது மாத்திரமன்றி இந்த குழந்தை தேவ சித்தத்தை சீக்கிரம் அறிந்து கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்கிற உங்கள் விருப்பத்தையும் நோக்கத்தையும் தெரிவிக்கிறீர்கள். இந்த நோக்கத்தையும் நிறைவேற்ற நீங்கள் இக்குழந்தையை சிறு வயது முதற்கொண்டு ஆண்டவரை பற்றிய பயத்தை போதித்து ஆவிக்குரிய அறிவை பற்றி கவனத்தோடு கூட இருப்பீர்களா? இக்குழந்தையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது உள்ள விசுவாசத்திலும் பரிசுத்தத்திலும் உண்மையிலும் அன்பிலும் நற்சாட்சியிலும் வளர்ப்பீர்களா? இக்குழந்தையை இளமையிலேயே வேத வசனத்தை கற்பித்து தீய பழக்க வழக்கங்களிலிருந்து விலக்கி உங்களால் ஆன மட்டும் ஆண்டவருக்கென்று வளர்ப்பீர்களா? ஆண்டவர் சதீஷ்குமாருக்கும் திவ்யா துரிசியாவுக்கும் கொடுத்திருக்கிற இந்த குழந்தையை ஆண்டவருக்கு நாம் பிரதிஷ்டை செய்வோம். அன்புள்ள எங்கள் பரம தகப்பனே, இப்பொழுதும் நாங்கள் ரயான் வின்ஸ்டன் என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த குழந்தையை பிரதிஷ்டை செய்கிறோம். இக்குழந்தை பரிசுத்த ஆவியினால் போதிக்கப்பட்டு பரம நற்குணங்களால் நிரப்பப்படவும் தேவ கிருபையினால் காக்கப்பட்டு உம்முடைய இரக்கங்களால் வழிநடத்தப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எங்கள் கர்த்தராகிய ஆண்டவரே, ரயான் வின்சென்ட் உம்மை அறிந்து கொள்வதற்கு ஏதுவான ஞானத்தையும் தெளிவையும் அருள வேண்டும் என்று ரயான் வின்சென்ட்டிற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லா ஆபத்துகள் சோதனைகள் தீமை நின்று விலக்கி காத்துக்கொள்ளும். இந்த குழந்தையை எப்படி நடத்த வேண்டும், எப்படி வளர்க்க வேண்டும், இந்த உலகத்தில் எப்படியாய் உமக்கு சாட்சியாய் இந்த குழந்தையை நிறுத்த வேண்டும் என்பதற்கு தேவையான கிருபையையும் உம்மை உண்மையாய் சேவிப்பிற்குரிய உம்முடைய மேலான தயவையும் நீர் இந்த குழந்தைக்கு அருளி செய்ய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பெற்றோரும் சதீஷும் திவ்யாவும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நீர் தந்த இந்த குழந்தை உமக்கென்று வளர்க்க தேவையான கிருபையை தாரும் என்று சொல்லி உம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் ரயான் வின்சென்ட்டுக்காக ஆண்டவரே ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும். நீரே தொடர்ந்து குழந்தையை பொறுப்படுத்திக் கொள்ளும், எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கொள்ளும். அருமையான பெற்றோருக்கும் அவருடைய தாத்தா பாட்டி மற்றும் உற்றார் உறவினர் எல்லோருக்கும் சந்தோஷ மகிழ்ச்சியையும் இந்த குழந்தை வழியாய் நீர் தந்து கொண்டே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீரே வளர வளர சாமில் என்று பிள்ளையாண்டான் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்கிற வார்த்தையின்படி நீர் ரயானோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே, பாடி கிடந்த உயிர்கள் எல்லாம் வாழ வைத்தாரே. அவர் வாழும் சத்தியம் ஜீவனுமாய் நன்மை செய்தார்.
ஆவியும் ஜீவனுமாய் நன்மை செய்தாரே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. பரமபிதா ஒருவன் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பரமபிதா ஒருவன் என்று வகுத்து சொன்னவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. பாசம் அன்பு கருணையோடு உலகை கண்டவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. எதையும் தாங்கும் சகிப்புத்தன்மை வேண்டும் என்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. நம் எல்லோருக்கும் இறைவனாக விளங்குகின்றவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தீமை வளரும் எண்ணம் தன்னை அகற்ற சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு. தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பழக சொன்னவர் இயேசு. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. இயேசு ரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே. அவர் இதயத்தோடு கலந்து விட்டால் எல்லாம் கிடைக்குமே, எல்லாம் கிடைக்குமே. வறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லி நடக்காததேது. அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது. அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் ஆட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே. உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் திருச்சபையை கைவிட மாட்டார். எங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். எங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். எங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். இப்பொழுதும் நாம் வேதாகம போட்டிக்கு நேராக கடந்து செல்லலாம். வேதாகம போட்டின்னு ரொம்ப பயந்துடாதீங்க. எளிமையான கேள்வி தான் நாங்கள் வச்சுருக்கோம். முதலாவது இதுக்குரிய விதிமுறைகளை கொஞ்சம் சொல்கிறோம். இந்த கீழே இருக்கவங்களும் இந்த கொயரும் முதல் 4 குரூப்பாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். ABCDன்னு. இந்த கீழே இருக்கவங்களும் இந்த கொயர்லாம் சேர்ந்து A, ஆப்போசிட் B,
பெண்கள் பக்கம் சேரில் இருக்கவங்களாம் சி, ஆண்கள் பக்கம் சேரில் இருக்கவங்களாம் டி அப்படின்னு சொல்லி 4 பிரிவாக பிரிச்சிருக்கோம். 4 பிரிவில் உள்ளவங்களுக்கும் ஒரு 4 சுற்று நாங்கள் நடத்த இருக்கோம். 4 விதமான ஒரு சுற்று நடத்துகிறோம். அதில் ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு கேள்வி தான் கேட்போம். நல்லா கவனிங்க. ஒரு கேள்வி தான், ஒரு சுற்றுக்கு ஒரு கேள்வி தான் கேட்கப்படும் ஒரு குரூப்புக்கு. திருமணமான பெண்கள் பதில் சொல்லக்கூடாது. யூத் பிள்ளைங்க, ஆண்கள் பதில் சொல்லலாம். ஏன்னா இது பெண்கள் ஆண்டு விழா, அதில் நாங்கள் நடத்துகிறதால யூத் பிள்ளைங்களும் ஆண்களும் பதில் சொல்லலாம். இன்னும் ஒரு சாய்ஸ், நீங்கள் பதில் சொல்லணுன்னா அது திருமணமான பெண்கள் பதில் சொல்லலாம். சொன்னவங்க உடனே வந்து ப்ரைஸ் வாங்கிட்டு போகலாம். நம்முடைய பாஸ்டர்மா ப்ரைஸ் வச்சுருக்காங்க, கிஃப்ட் வச்சுருக்காங்க, தருவாங்க உங்களுக்கு. நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா உடனே நேரில் வந்து உடனே வாங்கிட்டு போயிடலாம். புரிஞ்சுதா? ஆரம்பிக்கலாமா? அது மாத்திரம் இல்லை, கேள்வி கேட்ட உடனே அந்த குரூப்பில் உள்ளவங்க தெரிஞ்சவங்க எழுந்து நின்று பதில் சொல்லணும். எழுந்து நின்று பதில் சொல்கிறவங்களுக்கு தான் நாங்கள் பரிசு தருவோம். இந்த டீமில் இருக்க ஏ டீமுக்கு கேள்வி கேட்கும்போது சி டீம்லேயோ டி டீம்லேயோ உள்ளவங்க பதில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கிடையாது. ஆமாம், அடுத்த டீம் போயிடும். அடுத்த இது பதில் நாங்கள் சொல்லிவிட்டு ஏன்னா டைம் எங்களுக்கு கொஞ்சம் நேரம் தான் கொடுத்துருக்காங்க, அதனால்தான். இப்போ முதல் சுற்று ஸ்ரீலக்கா நடத்துவாங்க. முதல் சுற்று வந்து விடுகதை. உங்களுக்கு யாருக்கு தெரியுமோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு கை தூக்கிடுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் கேட்குறேன், ஆனால் இதுக்கு ப்ரைஸ் கிடையாது. ஆனால் விடுகதை இது வந்து எப்படி இருக்குன்றதுக்காக ஒரு மாடல் கொஷின். 2 எழுத்து பெண் 3 எழுத்து ஆணை மணந்து ஓபேதை பெற்றாள், அவள் யார்? 2 எழுத்து பெண். ஓகே, இது எக்ஸாம்பிள் கொஷின் தான். அடுத்தது இங்கே இருக்கவங்க வந்து ஏ, இங்கே பி, அந்த சைட் சி, இந்த சைட் டி. இப்போ நான் கேட்க போகிறது ஏ ரவுண்டுக்கு. திருமணமான பெண்கள் சொல்லக்கூடாது. சண்டே கிளாஸில் கூட சீனியர் பிள்ளைங்கள்லேருந்து சொல்லலாம். பிகினர், பிரைமரி, ஜூனியர், இன்டர் பிள்ளைங்களுக்கு தனியாக நாங்கள் கொஷின்ஸ் கேட்போம் கடைசியாக. அதனால் எல்லா குட்டி பிள்ளைங்களும் முன்னாடி இப்போமே வந்து உட்காந்துக்கோங்க ரெடியாக. இப்போ நான் வந்து எனக்கு இந்த பதில் தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மொத்தமாக உட்காந்து சொன்னீங்கனாலும் யாருக்குமே ப்ரைஸ் கிடைக்காது. எழுந்து டக்குன்னு எழுந்து பதில் சொல்கிறவங்களுக்கு தான் அந்த ப்ரைஸ் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு கை தூக்கிடுங்க. இப்போ ஏ ரவுண்டுக்கான கொஸ்டின். ஐயா உள்ளே வந்தாரு, கொண்டு வந்ததை கொடுத்தாரு, கொஞ்சம் மறைச்சு வச்சாரு, பொய் ஒன்றுதான் சொன்னாரு, பொட்டென்று விழுந்தாரு, அம்மா உள்ளே வந்தாங்க, அதே மாதிரி சொன்னாங்க, அந்தோ பாவம் அழிந்தாங்க, அவர்கள் யார்? வெரி குட், சூப்பர். உங்களுக்கு அதுக்குரிய கேள்வி ஸ்க்ரீனில் போடுறாங்க, நல்லா கவனமாக அதை பார்த்து பதில் சொல்லலாம். அடுத்ததாக பி குரூப். இந்த சைடு இருக்க பாய்ஸ் முதற்கொண்டு. குழாயடி சண்டையில் குறுக்கிட மாட்டாள், குடிக்க தண்ணீர் கேட்டால் குடம் நிறைய தருவாள், குணசாலியான பெண்ணுக்கு குபேர வாழ்வு, அவள் யார்? ஜில்லு எழுந்து சொல்லு. திருமணமான பெண்கள் சொல்லக்கூடாது. சொல்லலாம் சொல்லலாம். இங்க இருக்க ஜென்ஸ். ஓகே, நிஜந்தன் கரெக்ட். அடுத்ததாக சேர்ல உட்கார்ந்துருக்கவங்க, இந்த சைடு லேடிஸ் சைடில் இருக்க எல்லா சேர்ல உட்கார்ந்துருக்கவங்களும். அம்மா உண்டு, அப்பா இல்லை, அண்ணன் தம்பி யாரும் இல்லை, அஞ்சொரு நாள் மரித்த அவன் ஆண்டவர் இயேசுவால் உயிர் பெற்றான், அவள் யார்? திருமணமான பெண்கள் சொல்லக்கூடாது. மற்றபடி அங்கே இருக்க யூத் யாருனாலும் சொல்லலாம். இதோட கொஷின் வந்து ஸ்க்ரீன்லேயும் போடுறோம். அம்மா உண்டு, அப்பா இல்லை, அண்ணன் தம்பி யாரும் இல்லை, அஞ்சொரு நாள் மரித்த அவன் ஆண்டவர் இயேசுவால் உயிர் பெற்றான், அவள் யார்? யாரு? சத்தமா இல்ல இல்ல, இவ இங்க இவதான் அவதான் சொல்லு. அசோக். இல்ல இல்ல, இவ சொல்லலாம். இவ சொன்னா இவ சொல். ஓகே, அசோக் அவங்க கரெக்டா சொன்னாங்க. அவங்களுக்கு நாயினூர் விதவையின் மகன் ஆன்சர். இவ முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தால, அவ பேரு விக்டோரியா. அவ என்னன்னு கேளு, பதில் என்னன்னு கேளு. விக்டோரியா அவங்க பதில் சொல்லுங்க. சொல்லலையா? இப்போ ஜென்ஸ் சைடு வந்து வாங்கிக்கங்க, வாங்க வாங்க, பிரைஸ் வாங்கிக்கோங்க, முன்னாடி வாங்க. அசோக் வந்து வாங்கிக்கலாம்.
ஒன்று வாங்கிட்டான். அங்கே சரி. இப்போ ஆண்கள் ரவுண்டு. சேர்ல இருக்கவங்க எல்லாருமே விலையுயர்ந்த முத்து, வீட்டுக்கு வெளிச்சம், அணையா விளக்கு, குறையாத சம்பத்து, தயையுள்ள போதகம், சந்ததிக்கு ஆசீர்வாதம் ஏகப்பட்டது இருக்கு, கண்டுபிடிப்பதில் கடினம், கண்டுபிடித்தால் இன்பம், அவள் யார்? வின்சென்ட் அவங்க வின்சென்ட் அவங்க முன்னாடி வந்து வாங்கிக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பதில் வந்து குணசாலியான ஸ்திரீ. இல்லை, நீ வச்சுக்கோ. ரெண்டாவது சுற்று நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வெறும் நம்பர் தான் சொல்லணும். ரொம்ப எளிதானது. முதல் ஏ குரூப் கேட்குறேன். கிதியோன் மீதியானியரை எதிர்க்க தேவன் எத்தனை பேருடன் மட்டும் போக சொன்னார்? பதில் யூத். எழுந்து நின்னு ஏ குரூப்ல இருக்கவங்க எழுந்து நின்னு சொல்லலாம். அதாவ பின்னாடி அவ சொல்றா. வா, கரெக்ட். அடுத்தது இப்போ பி குரூப். பிடி கவனமா கொஸ்டினை கவனிங்க. பேதுருவின் 2 நிருபங்களில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? பேதுருவின் 2 நிருபங்களில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன? எத்தனை அதிகாரம்? வெரி குட். ஆன்சர் வந்து 8. வா வந்து வாங்கிக்கோ. சிடி எஸ்தர் ராணி ஆவதற்கு முன் எத்தனை மாதங்கள் அழகு சிகிச்சை பெற்றாள்? எஸ்தர் ராணி ஆவதற்கு முன் எத்தனை மாதங்கள் அழகு சிகிச்சை பெற்றாள்? எண்ணிக்கையில சொன்னீங்க. எத்தனை மாதம்? சி குரூப். யாருக்கு தெரியலையா? யாருக்கு தெரிஞ்சாலும் கை தூக்குங்க. சி குரூப்ல இருக்கவங்க. எஸ்தர் ராணியாவதற்கு முன் எத்தனை மாதங்கள் அழகு சிகிச்சை பெற்றாள்? சரி, அதுல சொல்லாதவங்க திருமணமான பெண்கள் தெரிந்தா சொல்லலாம். சி குரூப்ல அது சொல்லுங்க. எத்தனை மாசம்? தப்பு 6 மாதம் கிடையாது. வெரி குட் மாமா. 12 சொன்னா. ஆமா, 12 மாதம். 12 மாதம். பிரைஸ் வந்து வாங்கிக்கோங்கம்மா. அடுத்த கொஸ்டின் டிக்கு நெகேமியா எருசலேம் மதிலை கட்ட எத்தனை நாட்கள் ஆனது? டி குரூப்போடது. நெகேமியா எருசலேம் மதிலை கட்ட எத்தனை நாட்கள் ஆனது? டி குரூப் பாய்ஸ்ல இருக்கவங்க. ஆண்கள் யூத்துக்கு தெரியலனா திருமணமான ஆண்கள் சொல்லலாம். திருமணமான ஆண்கள் எல்லாரும் சின்ன பிள்ளைங்க அந்த அந்த சேர்ல உட்கார்ந்திருக்கவங்க யாருக்கு தெரிஞ்சாலும் அவங்க சொல்லலாம். எழுந்து பதில் சொல்லணும். வெரி குட், சூப்பர். பிளஸ்டின் 52 நாட்கள். முன்னாடி பரிசு வாங்க. இப்போ அடுத்ததாக இது வேற ரவுண்டு. இது எப்படின்னா வசனம் வந்து மாறி மாறி இருக்கும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்து சொல்லணும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஸ்க்ரீனில் போடுவாங்க. ஆனால் இது வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான், தெரிஞ்சால் சொல்லலாம். ஆனால் இதுக்கு ப்ரைஸ் கிடையாது. ஆனால் ஜம்பிள் சென்டென்ஸ் மாதிரி மாறி மாறி வசனங்கள் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை கரெக்டாக பார்த்து சொல்லணும். இல்லை, ஆமாம், ஆண்டி கரெக்டாக சொன்னாங்க. வசனத்தை கரெக்டா சொல்லணும். உங்களாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்போ நீங்க ஒரு வேர்டு தப்பா சொன்னீங்கன்னா கூட உங்களுக்கு பிரைஸ் கிடையாது. அதெல்லாம் கரெக்டா அதை பார்த்து, அதனால தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போடுறோம். இப்போ வந்து ஏ குரூப்போட கொஸ்டின் வந்து அவங்க ஸ்க்ரீன்ல போடுவாங்க. ஏ குரூப் வசனம் போட்டிருக்காங்க, மாறி மாறி இருக்கும். கரெக்டா சொல்லுங்க. இங்க இல்ல, கீழே இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியலையா? தெரியலனா ஏ குரூப் கீழே இருக்கவங்களுக்கு தெரியலனா சேர்ல இருக்கவங்க சொல்லலாம். இல்ல இதுல திருமணமான பிள்ளை இல்ல
வெரி குட், சூப்பர். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். வாங்க. அடுத்தது இப்போ பி குரூப்போட வசனம் வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் போடுவோம், பாருங்க. ஃபுல்லாக சொல்லணும், அதில் கொஞ்சம் வேர்ட்ஸ் இருக்கு. வெரி குட் திவ்யா. என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். அடுத்ததாக சி குரூப்போட வசனம் இப்போ போடுவாங்க. மாறி மாறி இருக்கு, கரெக்டா சொல்லுங்க. நின்னுக்குங்கப்பா, இங்கே நின்னுக்குங்க. நீங்க எழுந்து நின்னு சொல்லலாம். சொல்றாங்க எந்த சி குரூப் தானே? ஆமா, சி குரூப். இல்ல முதல்ல திருமணம் ஆகாதவங்க, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அவங்க இல்லனாதான் ஆண்கள் சொல்லலாம். சி குரூப்ல இருக்கவங்க யாருனாலும் எழுந்து கை தூக்கி சொல்லுங்க. சொல்லு. அக்கா இல்லம்மா அவங்க தான், 2 பேருமே திருமணமானவங்க தான். வெஸ்லி அண்ணா ஒய்ஃப் வாங்க. வெஸ்லி அண்ணா ஒய்ஃப் முன்னாடி வாங்க. அடுத்ததான் டி குரூப்போட கொஸ்டின் போடுவாங்க. இது ஒரு வசனம் தான், மாறி மாறி இருக்கு. நீ பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேலுக்கு பெரிய சமபூமி ஆவாய் நீ முன்பாக. மாறி மாறி இருக்கு வசனம், இதை கரெக்டா சொல்லலாம். இது வந்து டி குரூப்போட ஆன்சர், டி குரூப்போட கொஸ்டின். டி குரூப்ல இருக்கவங்க யாருனாலும் சொல்லலாம். நீ பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேலுக்கு பெரிய சமபூமி ஆவாய் நீ முன்பாக. வெரி குட், கரெக்ட். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். பிரைஸ் வந்து வாங்கிக்கோங்க. நீ வச்சுக்கோ. 4வது சுற்று உங்களுக்கு இதில் பிக்சர் போடுவாங்க. பிக்சர் ஜாயின் பண்ணி ஒரு பேர் வரும், பைபிள் நேம் வரும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக சொல்லணும். எக்ஸாம்பிள் முதல் இது மாத்திரம் போடுங்க. இது கனெக்ஷன் ரவுண்ட், அந்த பிக்சர் பார்த்து நீங்க சொல்லணும். சொல்லுங்க பாப்போம். இது எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு. ட்ரையல் ரவுண்ட் தான் இது. சொல்லுங்க. யாருனாலும் சொல்லலாம். யாருக்கும் தெரியலையா? ஈரோடுலாம் இல்லம்மா, வேதத்தில் உள்ள பெயர் வந்து இது வந்து ஒரு பெயர், ஒரு நேம், வேதாகம பெயர். தெரியலையா? ஆன்சர் போடுவாங்க. எஸ்தர். எஸ்தர். எஸ் எஸ் தார். தாரோட, அதனால தாரு. இப்படி பண்றது வந்து எஸ், அதனால எஸ்தர். எல்லா இதுமே யோசிக்கணும். ரோடு, சாலை, தமிழ், இங்கிலீஷ், ஸ்டார், அதில் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே யூஸ் பண்ணோம். சரியா? முதல் கேள்வி, முதல் பிக்சர் போடுவாங்க. ஏ டீமுக்கு. ஏ டீம் அது என்னது? அது தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் நீங்கள் யோசித்து ஒரு நேம், ஒரு பேர். கரெக்டு. டீனாள். பி டீம் செகண்ட் பிக்சர் போடுறான். பதில் எழுந்து நின்று. பாகால் இல்ல. கரெக்ட். கரெக்ட் இல்ல, கரெக்டா சொல்லுங்க. கரெக்ட் திவ்யா. எழுந்து நின்னு பதில் சொல்லுங்க. ஆமா, மில்கால் தான் ஆன்சர். மில்கால். மில்கே கால், மில்கால். அடுத்ததா இப்ப சி குரூப்போட பிக்சர் போடுவாங்க. சி குரூப் எழுந்து நின்னு சி டீம்ல உள்ளவங்க தான் சொல்லணும். சி டீம் திருமணம் ஆகாதவங்க மெயினா சொல்லுங்க. ஆண் யாராலும் எழுந்து நின்னு சொல்லலாம். எலிசாபாலா முன்னாடி வந்து சொல்லுங்க. கேக்கல.
போகல, எடுத்துன்னு போ. ஷாம் இங்க வா, இங்க வா. வாங்கடா. ஏய் பாருங்க யாராவது. சி குரூப். ஜேக்கப் வா. சொல்லுங்க, சொன்னவங்க சொல்லுங்க. வேற யாரா? இல்ல அவள் குடும்பம். என்னது? எசபெல். எசேபால். ஒழுங்கா அது என்ன மிருகம் அது? ஏசபெல். அவங்ககிட்ட கொடுங்க. அங்க கொடுப்பா. எலிசாபால். எலிசபால். ஆரோனுடைய மனைவியின் பேர் எலிசாபால். டி டீம் அவங்க வந்து பிரைஸ் வாங்கிக்கங்க. வாங்க வாங்க முன்னாடி வந்து பிரைஸ் வாங்கிக்கோங்க. டி டீம்ல உள்ளவங்களுக்கு 4வது क्वेश्चन. டிடி பிக்சர் போட்டிருக்கோம். picture அதுக்கு நடுவுல போட்டிருக்கோம் எல்லா பாருங்க. பிகினர், பிரைமரி, இன்டர், ஜூனியர் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்து உட்காருங்க. டி டீமோட பிக்சர். சீப்பு, லைட். சொல்லலாம், எழுந்து சொல்லலாம். ஒழுங்கா ஒழுங்கா ஒழுங்கா. டி டீம் யாரா சொன்னீங்களா? இல்ல அப்ப தப்பு அது கூட சொல்லுங்க. இல்ல சிப்பி. தப்பு. கரெக்டான பதில் இன்னும் வரல. கரெக்டான பதில் சொல்லுங்க. ஜிப்போரால்மா. என்ன சொன்னேன்? தப்பு. ஜிப்போரால்மா. யார் சொன்னா? நான் சிப்போரால். போரால். டி டீம் வாங்க. அவங்க தான் மணிமார் ஐயா. சிப்பிரால் கிடையாது, சிப்போரால். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். இப்போ சண்டே கிளாஸ் பிள்ளைங்கலாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க. பிகினர் பிள்ளைங்க மட்டும் கொஞ்சம் எழுந்திருங்க. ஒரே ஒரு क्वेश्चन தான். பிகினர் பிள்ளைங்க மட்டும், சின்ன பிள்ளைங்க யார் இருந்தாலும் எழுந்து நில்லுங்க. பிகினர் பிள்ளைங்க மட்டும். பிகினர் பிள்ளைங்களுக்கான கேள்வி. ரோசி எழுந்திரு. இயேசுவை சோதித்தது யார்? பிகினர் பிள்ளைங்க ஆன்சர் தெரிஞ்சா சொல்லலாம். வா ரோஸ். அடுத்தது பிரைமரி பிள்ளைங்க. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் யார்? பிரைமரி பிள்ளைங்க கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் யார்? ஒண்ணுதான் கொடுத்தா. இல்லனா பிரைமரி பிள்ளைங்க கொடுத்துரு. நாத்தான். அடுத்தது ஜூனியர் பிள்ளைங்க. எஸ்ரா என்ற பெயரின் பொருள் என்ன? அவ்வளவுதான், முடிஞ்சது. அடுத்ததா இன்டர் பிள்ளைங்க. மனுஷ கைவிரல்கள் தோன்றி பெல்ஷாசாரின் ராஜ அரண்மனையின் சுவரில் எழுதின எழுத்துக்கள். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு வர வாரம் சண்டே கிளாஸ் எக்ஸாம் உங்களோட போர்ஷன்ல இருந்து தான் கேட்டிருக்கோம். எல்லாருக்கும் நன்றி. எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி. வேண்டாம் மைக்கு மட்டும். உன் நாட்களுக்கு ஏற்ற பலன் உனக்கு கிடைக்கும். பலர் 40 வயது ஒரு முடிவாக நினைக்கின்றார்கள், ஆனால் தேவனுடைய பார்வையில் அது ஒரு புதிய தொடக்கம். இது ஞானம், அனுபவம் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட நோக்கத்தின் பருவம் ஆகும். வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையிலும் தேவன் தொடர்ந்து நம்மை பலப்படுத்தி வழி நடத்தி கொண்டிருக்கிறார். மோஸ்ட்லி நமக்கு 40 இயர்ஸ் விமன் நம்ம வந்து 40 இயர்ஸ் ஆனாவே நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒவ்வொரு சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். மெயினாக வந்து ஃபீமேல்ஸ்க்கு பார்த்தா மெனார்கி. சில்ட்ரன்ஸ் மோஸ்ட்லி 13 இயர்ஸ் டு 18 இயர்ஸில் மெனார்கி அட்டைன் பண்ணுவாங்க. அட்டைன் பண்ணலன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப கவலைப்படுவோம், ஏன்டா நம்ம பிள்ளைங்க வயசுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யோசிப்போம். பட் அட் த சேம் டைம் நம்ம லைஃப்பில் வந்து மெனோபாஸ்ன்றதும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான சைக்கிளாக இருக்குது நம்மளது. ஸோ பை 45 இயர்ஸ் டு 50 இயர்ஸில் நம்ம வந்து மெனோபாஸ் அட்டைன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து என்னென்னா சில மாற்றங்கள் நமக்கு சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா ஈஸ்ட்ரோஜன்ன்ற ஹார்மோன் வந்து நம்மளுடைய லைஃப்பில் டிட்டோரியேட் ஆகுறதுனால குறையிறனால தான் வந்து இந்த மெனோபாஸ்ன்றது நம்மளுடைய லைஃப்பில் வருது. ஸோ மோஸ்ட்லி என்னென்னா நமக்கு வந்து முகத்தில் ஒரு ஃப்ளஷிங் இருக்கும். ஸோ திடீர் உடல்
சூடு ஏற்படுதல், அதான் வந்து ஹாட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அப்புறமா வந்து நைட் ஸ்வெட்டிங்ன்றது நமக்கு இருக்கும். அதே மாதிரி தூக்க டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், ரொம்ப நேரம் தூங்க முடியாது நம்மளால். மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ரொம்ப இரிட்டேட் ஆகும், நம்ம ரொம்ப ஆங்ஷியஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் நமக்கு இருக்கும். அது இல்லாமல் வஜைனல் ட்ரைனஸ் இருக்கும், வெயிட் கெயின் இருக்கும் நமக்கு. அதே மாதிரி மசில் அண்ட் ஜாயிண்ட் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், பெயின் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம என்னென்ன, ஐயோ என்னடா நமக்கு வயசாயிருச்சு அப்படின்ட்டு இல்லாமல் நம்ம லைஃப்பை நம்ம மாடிஃபை பண்ணிக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். எப்போவுமே 40 இயர்ஸ் ஆனவனே தான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக கொஞ்சம் நம்மளையே நம்ம வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்மளை மாடிஃபை பண்ணிக்க நம்ம பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து தீஸ் ஆர் த ஃபியூ சிம்டம்ஸ் போட்டிருக்கேன். ஸோ மெயினாக வந்து நம்ம டயட்டில் நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். எக்ஸசைசஸ்லையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஐயோ நான் வெயிட் போட்டுட்டேன், இல்லை எனக்கு இந்த மாதிரி டயர்டாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம இல்லாமல் அதுலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்மளே நமக்குள்ளே ஃபீமேல்ஸாக நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டு நம்ம இது பண்ணணும். மெயினாக கால்சியம் நம்ம டயட்டில் நிறைய இருக்கணும், அயன் நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ காமனாக நம்ம பார்க்குறோம் வேக்கப் ஸ்ட்ரோக் எங்கே பார்த்தாலும் ஸ்ட்ரோக்குன்றது ரொம்ப காமனாக இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா இம்மீடியட்டாக வி ஹாவ் டு ரியாக்ட் ஃபார் திஸ். ஸோ மெயினாக நாங்கள் என்ன சொல்லுவோன்னா 3 hours to 4.5 hours, 4.5 மணி நேரம், 3 மணி நேரத்துலேருந்து 4.5 மணி நேரத்துக்குள்ளே இது கோல்டன் பீரியடுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், விண்டோ பீரியட். ஸோ அதுவும் இதில் என்ன, ஃபர்ஸ்ட் 60 minutes வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சர்வைவல் ரேட் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதே மாதிரி என்னென்னா 4.5 hours நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோன்னா பேஷண்ட்க்கு வந்து த்ரோம்போலைசிஸ்ன்னு சொல்லிட்டு ஐவியில் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். கொஞ்சம் நாங்கள் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து பேஷண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுவோம். மோர் தென் 24 hours ஆகிடுச்சுன்னா பேஷண்ட்ஸை நம்ம சர்வைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மோஸ்ட்லி வந்து அவங்க பெட் ரிடன் ஆகிடுவாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோன்னா ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஃபாஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட்டு முகம் வந்து ஒரு சைடு நமக்கு கீழே போயிடுற மாதிரி இருக்கும், ட்ரூப்பிங் மாதிரி இருக்கும், முகம் சாய்வு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறமா வந்து கை யூஸ்வலாக வந்து 2 கையும் தூக்கி நிற்க வைக்க சொல்லுவோம். கை கீழே போட்டுறாங்க, அவங்களால வீக்னஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு சிம்டம்ஸ். பேசும்போது கொளறி பேசுனாங்கன்னா அது ஒரு சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இந்த 3 சிம்டம்ஸ் இருந்துச்சு இம்மீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகணும். ஸோ அந்த 4.5 hours இஸ் வெரி வெரி க்ரூஷியல் இந்த லைஃப் யாருக்காக இருந்தாலும். ஸோ இதுதான் நாங்கள் சிம்டம்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் தலைவலி இருக்கும், அவங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது கூட வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா, நெக்ஸ்ட் வந்து இதய நோய். ஸோ இதய நோய் கூட நமக்கு வந்து காமனாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்டர்ஸ், நம்ம 40 years மேல் அண்ட் ஃபீமேல் போத் ஆஃப் அஸ்க்கு வந்து இது வந்து மெயின் கன்சர்ன், வி ஹாவ் டு லுக் இன் டு இட். இதுவும் வந்து ஒரு கோல்டன் பீரியட், விண்டோ பீரியட்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் 60 minutes இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். ஸோ நம்ம ட்ரீட் பண்ணோன்னா மெயினாக வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன ஆகும் மெயினாக இந்த ஹார்ட் அட்டாக்ல என்ன, இந்த கொரோனரி ஆர்ட்ரி இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து பிளாக் ஆகுது. ஸோ பிளாக் ஆகுறதுனால மசில்ஸ் வந்து பம்ப் பண்ண முடியாமல் போயிடுது. ஸோ இப்போ ஹார்ட்டில் பம்ப் பண்ண முடியாதனால பிளட் சர்க்குலேஷன் குறைஞ்சி போய்டுறதுனால தான் இதுவாகுது. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம இந்த 20 to 30 minutesலேயே நம்ம இதை கண்டுபிடிச்சி நமக்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மோஸ்ட்லி என்ன சொல்லுவோம், வித்தின் 2 hours நம்ம போனோன்னா ஆஞ்சியோபிளாஸ்டி, பிடிசிஏன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆஞ்சியோ பண்ணிவிட்டு பிளாக் எதாவது இருந்தால் அதுக்கேற்ற ஸ்டென்ட் போட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ மோர் தென் 12 hours கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சிசியூவில் வச்சு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் சம்திங். இந்த ஸ்ட்ரோக்கும் செஸ்ட் பெயினுன்றது ரொம்ப காமனாக இப்போ நம்ம பார்க்குறோம் இப்போ. ஸோ ஏன்னா நம்மளுடைய டயட் பேட்டர்ன் இஸ் அ மேஜர் சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றோம், வெளியே சாப்பாட்டில் என்னென்னமோ ஆட் பண்ணுறாங்க, மற்றபடி நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாட்லேயும் கூட என்னென்னமோ கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, இந்த ஆர்கானிக் ஃபுட் இல்லை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம ரொம்ப நம்ம ஹெல்த்தை கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு நம்ம என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ மெயினாக வந்து கால்சியம் ரொம்ப நம்ம டயட்டில் எடுத்துக்கணும், ப்ரோட்டீன் நம்ம எடுத்துக்கணும், பழ வகைகளை நம்ம ரொம்ப சாப்பிடணும். நம்ம பேலன்ஸ் டயட், ஃப்ரீக்வன்சி ஆஃப் டயட்டை நம்ம பிளான் பண்ணி சாப்பிடணும். ஏன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய சாப்பிட்டுட்டா எங்கள் சுகர் ஜாஸ்தியாகிடுது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற நேரத்தில் நம்ம வந்து பிளான்ட் மீலாக இருக்கணும். அதை நாங்கள் எவ்ரி 2 hours பிரேக் பண்ணி உங்களுடைய கேலரிஸ் எவ்வளோ போகணுமோ உங்களுக்கு உங்களுடைய டயட்டில் அதை வந்து நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்கிறோம். அது இல்லாமல் எக்ஸசைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 30 minutes ஆஃப் வாக், பிரிஸ்க் வாக்கிங் நமக்கு ரொம்ப வேணும். அதுவும் நல்ல தூக்கம் வேணும், நிறைய தண்ணி குடிக்கணும் நம்ம. மற்றபடியும் நமக்கு ஏதாவது கொஞ்சம் நம்ம மென்டலி நம்ம டிஸ்டர்ப்டாக இருக்கும்போது நம்மளையே வந்து நம்ம எப்படி நம்ம ஆக்கியபை பண்ணி நம்மளை அதுலேருந்து வெளியே வரதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். ஐயோ எனக்கு எல்லாருக்குமே வீட்டில் ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதில் எப்படி ஓவர் கம் பண்ணி வரணும், ஸ்பிரிச்சுவலாகவும் நம்மளோட என்வாயன்மெண்ட் டீமோட நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்றதையும் நம்ம பார்க்கணும்.
இது இல்லாமல் நம்ம ரெகுலர் ரொட்டீன்ஸ், நம்ம ஹெல்த் செக்ஸ் என்னெல்லாம் பண்ணிக்கணும். பிளட் ப்ரெஷர் மானிட்டரிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம எல்லாருக்குமே. அது இல்லாமல் சுகர்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். தைராய்டு லெவல்ஸையும் நம்ம பார்க்கணும். பிகாஸ் ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்ம லைஃப்பில் ரொம்ப இதுவாக இருக்கும் ஃபீமேல்ஸ்க்குன்றனால தைராய்டு லெவல்ஸையும் நம்ம பார்க்கணும். இது இல்லாமல் கால்சியம் டெஃபிஷியன்சியும் நமக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ போன் டென்சிட்டியும் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். போன் ஸ்கேனுன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. இது இல்லாமல் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் கூட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு மேமோகிராம் பண்ணுறாங்க. எப்போவுமே வந்து இயர்லி ஹெல்த் செக்கப் போங்க, மாஸ்டர் ஹெல்த் செக்கப் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஒரு டாக்டர்ஸும் நம்மளை எக்ஸாமின் பண்ணுறதுனால நம்மளுடைய பேப் ஸ்மியர் பண்ணுறது, பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஒன்றையும் பண்ணும் போது என்ன ஆகுது, பிளட் இன்வெஸ்டிகேஷன்ஸில் ஏதாவது நம்மளுடைய பேராமீட்டர்ஸ் எதாவது அப்நார்மலாக இருக்கும்போது அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய டயட்லேயோ நம்ம லைஃப் ஸ்டைல்லையோ இல்லைனா மெடிசன்ஸ்லேயோ ஏர்லியராகவே நம்ம ட்ரீட் பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வந்து இந்த தீக்காயம், இது வந்து ஒரு காமன் கன்சர்ன் நம்ம சொல்கிறது. மெயினாக வந்து நம்ம எல்லாருமே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாருமே லைக் ஒர்க்குக்கும் போகிறோம், அதே மாதிரி அட் த சேம் டைம் நம்ம வந்து வீட்லேயும் வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ எதாவது தீக்காயம் எதாவது பட்டுச்சுன்னா உடனே வந்து அதில் வந்து சிலர்லாம் வந்து தோசை மாவு போடுறாங்க, இல்லைனா பேஸ்ட் அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி இல்லாமல் ஃபர்ஸ்ட் ரன்னிங் வாட்டரில் நம்ம காட்டணும். ஐஸ் க்யூப்ஸ் எதுவும் வைக்காமல் ஃபஸ்ட்டு வந்து தண்ணியில் காட்டணும். மற்றபடி நெக்ஸ்ட்டு கையில் எதாவது வளையல், ரிங் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட கழட்டினீங்கன்னா கை வீங்கும். அதுக்காக அதெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடணும் அந்த இடத்த விட்டு. அப்புறம் அதை வந்து ஒரு கவர் பண்ணி வைங்க. ஏன் கவர் பண்ணி வைக்க சொல்கிறோம்? இன்ஃபெக்ஷன் எதுவும் வராதபடி பார்த்துக்கிறதுக்காக சொல்கிறோம். நிறைய தண்ணி குடிங்க. நீங்கள் பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது போனீங்கன்னா வந்து அங்கே போய் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிளிஸ்டர்ஸ் வரும், அதில் கொப்பளமாக வரும், உடனே வந்து பின் போட்டு குத்துறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்ம யாருமே செய்யக்கூடாது. நெக்ஸ்ட் யூஸ்வலாக வந்து மயக்கம் வரும். ஸோ ஹைப்போகிளைசிமியான்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆர் சில சமயம் சிலர் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு கூட டயர்ட் ஆகிடுவாங்க. சின்கோப்புன்றது ஒரு காமனாக இருக்குது நமக்கு. உடம்புல தண்ணி இல்லைன்னா கூட அது ஆகும். ஸோ கார்டியாக் சேஞ்சஸ் இருந்தால் கூட இந்த சின்கோப் வரும். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் உடனே அவங்கள வந்து ஃப்ளாட்டாக படுக்க வச்சு காலை தூக்கி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணோன்னா பிளட் சர்க்குலேஷன் வந்து ஹார்ட்டுக்கு நிறைய போகும். ஸோ இந்த மாதிரி ஃபியூ திங்ஸை நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபாலோ பண்ணணும். அது இல்லாமல் எல்லாத்துலேயும் முக்கியமானது, நம்ம கிறிஸ்டியன்ஸ் நமக்கு வந்து ப்ரேயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். பைபிள் ரீடிங் நமக்கு எதுவாக இருந்தாலும் சாமி நம்மளோட இல்லைன்னா நம்மளால் எந்த காரியத்தையுமே செய்ய முடியாது. ஸோ கடவுளுக்கு முதன்மையான இடத்த கொடுத்து என்ன கஷ்டமோ எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அவங்கக்கிட்ட சொல்லி நாங்கள் எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறதுன்றதுல நம்ம எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். I take this opportunity to thank each one of you for helping me to talk. Thank you, Pastor. ஜெனிஃபா சிஸ்டருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஸ்கிட். ஏதாவது சாப்பிட்டுனுக்கிறேன் ஜான்சி. சரி போயிட்டு வரேன், பசங்களை பார்த்துக்கோ. பார்த்து ஸ்கூலுக்குலாம் பத்திரமா அனுப்பு, மறந்துடாத. மறக்க மாட்டப்போ, பசங்களை மறந்துடாத. 2 ஏய் என்ன பண்ணுறீங்க? சரி கிளம்பி போங்க. எருமை மாடுங்களே, எத்தனை மணி ஏந்து நேத்தி ஸ்கூலுக்கு போ. இரண்டு வருடங்களுக்கு பிறகு முன்பு ஏஞ்சல், கேப்ரியல் வாங்க. டைம் ஆயிடுச்சுல்ல, சீக்கிரம் உட்காருங்க. வாங்க, அப்பா வந்துடுவார். சீக்கிரம் வாங்க, சீக்கிரம். ப்ரேயர் டைம், அப்பா வந்துடுவார், உட்காருங்கன்னு சொன்ன ப்ரேயருக்கு. ஜான்சி வாங்க, ப்ரேயருக்கு டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். உட்காருங்க. சொல்லுங்களா, உட்காருங்கடா, ஜோம் பண்ணலாம். கரெக்ட் டைமுக்கு உட்காந்துருங்க பிள்ளைங்க. சரி, ஒரு பாட்டு பாடலாமா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போ, நீயும் சேவிப்பாயா, நீயும் சேவிப்பாயா. ஆமென். சரிங்க, சொல்லுங்க ஜான்சி. நாளைக்கு சண்டே சர்வீஸ் போறோம். எழுந்துருங்க, ஜெபம் முடிஞ்சிச்சு தாங்க, எழுந்துட்டாங்க. சண்டே சர்வீஸ் போன நாளைக்கு. ஆமா, தசம்பாகம் எடுத்து வச்சிட்டியா? எடுத்து வச்சாச்சு. காணிக்க பசங்களுக்கு எடுத்து வச்சாச்சு. ட்ரெஸ் எல்லாம் அயர்ன் பண்ணி வச்சிட்டியா? எல்லாமே பக்காவா இருக்குது. ரெடியா இருக்கா? நாளைக்கு எழுந்து சர்ச் போக வேண்டியது தான். சரி, அலாரம் வச்சிரு. நான் தான் இருக்கேன்ல. சர்ச் 9 மணி. ஆனா நம்ம 8:45 உள்ள இருக்கணும். தெரியுங்க. சரியா? சரி, நான் அலாரம் வச்சு போக வேண்டியது இருக்கு. சரி, நீங்க போயிட்டு வாங்க. நான் பிரேயர் கிளம்பிட்டு இருக்கேன். வந்து நான் சமைச்சு வச்சிரேன். சரிங்களா? சமைக்காத செல்லம். நம்ம எதுக்கு சமைக்கணும்? அப்படியே வெளியே போறோம் இன்னைக்கு டின்னருக்கு. சரி, போய் ரெஸ்டாரண்ட்ல போயிட்டு என்ன வேணுமோ ஃபுல்லா சாப்பிட்டு வந்துடலாம். பசங்களுக்கு என்ன வேணும் கேட்டு வச்சுக்க. செல்லம், இங்க பாரு, அம்மா கிட்ட என்ன வேணும் சொல்லுங்க,
லிஸ்ட் ஓ எடுத்து இங்கே லிஸ்ட் போடலான்றீங்க. இங்கேயே என்ன வேணும் சரிங்க. எல்லாம் ரெடி பண்ணி வச்சிரு. சரிங்க சரியா? சரிங்க நான் சரிங்க. வெளியே போயிட்டு வந்துடுறேன். ஓகே சீக்கிரம். எல்லாரும் கிளம்புங்க, ஹோட்டல் போகிறோம் சாப்பிட்றதுக்கு. என் குழந்தை குண்டா அழகாகுது போங்க. இங்கே ஹோம்ஒர்க் செஞ்சு வைங்க, அதுக்கு இல்லாமல் சாப்பாடு போயிடலாம். ஓகேவா? சாப்பிட்ற சாப்பாடில் குழந்தைங்களை அடிச்சிக்க முடியாதுமா. என் செல்லம் பாரு கரெக்டாக பைபிள் படிக்கிற டைமில் பைபிள் தான் படிப்பா, வேறு எதுவுமே பண்ண மாட்டா. யார் வராங்க போகிறாங்க எதுவும் தெரியாது, பைபிள் மட்டும் இப்போ டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது குழந்தைய. ஓ வந்துட்டீங்களா? இல்லை நீ படிடா. இல்லை செல்லம் நீ படிடாமா. முடிக்க போகிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிச்சிடு. இல்லை நான் முடிக்கிற டைம் தான், வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரியல பைபிள் படிக்கும்போது நான் டிஸ்டர்ப் பண்ண. இல்லை முடிக்கிற டைம் தான், ஒன்றும் பிரச்சனை. சொல்லுங்க. சார் ஏங்க சொல்லுங்க, பசங்க எங்க? ஜான்சி ஆ இந்த ஒரு மாதம் நம்மளுடைய ம் பிஸ்னஸில் ப்ராஃபிட் வந்து 10 lakhs ஜான்சி. 10 லட்சம் ரூபாவா? ஆமாம் ஜான்சி. பரவாயில்லையே, சூப்பராக பிஸ்னஸ் போயிட்டு இருக்குது. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாம் கர்த்தரோட கிருபை தான். கடவுள் இல்லைன்னா நம்ம ஒன்றும் இல்லை ஜான்சி. 100%. நம்மளை வழி நடத்துறது கடவுள் தான். ஆமா 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 ஆமாம். இந்த 10 லட்சத்தை வச்சு ஓகே நம்ம மாதம் இந்த மாதிரி ஒரு 10 லட்சம் வந்தால் நம்ம எங்கேயோ போயிடலாம் ஜான்சி. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பார்த்துக்கலாம். பசங்க என்ன பண்ணுறாங்க தெரியலையே. இங்கே படிமா வாங்க, இங்கே அவங்க படிச்சிங்களா? ஸ்கூல்லலாம் எப்படி போகுது லைஃபு? மேடம்லாம் நல்லா பேசுகிறாங்களா உங்ககிட்ட? பேசுறாங்க. மார்க் நல்லா எடுக்கிறீங்களா? நாங்க தான் ஸ்கூலே ஃபர்ஸ்ட். எதுனாலும் அம்மா கிட்ட பார்த்துக்குங்க சரியா? சரிங்க டாடி. ஃபீஸ் எல்லாம் எல்லாச்சும் ஓகே படிக்க போயிட்டு அம்மா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வர சரியா? சரிங்க. இந்த மாதிரி ப்ராஃபிட் வரதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் நம்ம நடத்திட்டு தான் இருக்காரு. அவர் இருக்கும்போது நமக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஜான்சி யாரோ தட்டுறாங்க, கதவு தட்டுறாங்க, யாருன்னு பாரு. அக்கா என்ன இங்கே வந்திருக்கீங்க? பக்கத்து வீடு மாறி வந்துட்டீங்களா என்ன? பக்கத்து வீட்டுக்கு மாறி வந்துட்டீங்களா நான் எங்கள் வீட்டுக்கு? மேடம் வாங்க உட்காருங்க. என்னக்கா? மா நான் வந்து உங்க ஏரியாவில் பல வருஷமா தண்டல் விட்டுனுக்கிறேம்மா. தெரியுமே. பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டு உங்களுக்கு தெரியாது யாருமே இல்லையே இங்க. இந்த ஏரியா ஃபுல்லா என் கண்ட்ரோல் தான்மா. ஆமாக்கா. எப்பேற்பட்ட பிஸ்னஸ் மேனும் என் கிட்ட தான்மா தண்டல் வாங்குவாங்க. இருக்கட்டும்மா இருக்கட்டும். பரவாயில்ல உட்காருங்கக்கா உட்காருங்க. சரிம்மா உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. உட்காருங்கக்கா. இந்த ஏரியாவில் பல வருஷமா தண்டல் விடுறோம்மா. சரிங்கக்கா. எப்பேற்பட்ட பிஸ்னஸ் மேனும் என்கிட்ட தான்மா தண்டல் வாங்குவாங்க. சரிக்கா. நான் வந்து 5 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரையும் தண்டல் கொடுக்குறேம்மா. அதனால உங்களுக்கு உங்க தேவைக்கு ஏதாவது தண்டல் வேணும்னா நீங்க என்கிட்ட வாங்கிக்கோங்கம்மா. கடன் வேண்டாங்க்கா. என்னம்மா இந்த காலத்துல போய் இப்படி சொல்றீங்க? இப்போ கொடுப்பீங்க, அப்புறம் நீங்க டென்ஷனா பேசுங்க. வேண்டாம், கடன் வேண்டாம். அப்படியே இல்லம்மா, நீங்க நான் கொடுக்குற காசை நீங்க வாங்க கரெக்டா கட்டிட்டா நான் ஏமா உங்களை பேச போறேன்? இந்த காலத்துல போய் காசு வேணான்றீங்களே. வேணாம்மா, எவ்வளோ என் பிஸ்னஸ்ல எவ்வளோ பார்த்துருக்குறேன். இப்படி காசு வந்து கொடுத்தா வேணான்னு சொல்ற முதல் ஃபேமிலி நீங்க தாம்மா இருப்பீங்க. சார் எப்படியாவது உங்கள் மனைவி கிட்ட சொல்லி என் பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க சார். இந்த மாதிரி எல்லாரும் வேணான்னு சொல்லிட்டா நாங்கள் எப்படி சார் பழகிறது? இல்லை எங்களுக்கு வந்து கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப கெஞ்சுறீங்க. ஆனாலும் என் மனைவி சொல்கிறது தாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எங்கள் வீட்டில் நடக்கும். அப்படிங்களா? நீங்கள் கெஞ்சுறதுனால தான் நான் நீங்கள் மனைவி சொல்லே மந்திரமா? மனைவிக்கு அடிமையா? அடிமை தான் சார். உங்கள் அன்புக்கு ஒரு அளவே இல்லாமல் போச்சு சார். இருந்தால் தாங்க வாழ்க்கையை ஓட்ட முடியும். அது என்னமா உண்மைதாங்க, அதுதான் உண்மை. மேடம் சார் வந்து உங்களை சொல்றாரு. சரிக்கா, ஒரு 5 லட்சம் ரூபா கொடுங்க போதும், ரொம்ப வேணாம். மேடம் ஒரு 10 லட்சம் தான் வாங்குங்க மேடம். 5 லட்ச ரூபா போதும்க்கா, வேண்டாம், ரொம்ப வேண்டாம். யோசித்து சொல்லுங்க மேடம், ஒரு நல்ல முடிவு. யோசிச்சாலும் சரி, வேணாம், 5 லட்ச ரூபா போதும். சரிங்க மேடம். சரி. நான் வந்து 5 லட்சத்தை இப்போ உடனே உங்களுக்கு கொடுக்க முடியாது. இப்போ ஒரு 3 lakhs உங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபுல்லாக எல்லா ஜிபே நம்பர் எல்லாமே என்கிட்டே இருக்குது. ஏன்னா பல வருஷமாக பிஸ்னஸ் பண்ணுறல. சரிங்க சரிங்க. அதனால் ஒரு 3 lakhs உடனே உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன். பண்ணிடுங்க. வித்தின் 2 ஹவர்ஸில் இன்னும் ஒரு 2 lakhs உங்களுக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். நீங்கள் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? சரிங்கக்கா, பண்ணி விட்டுருங்க. பாருங்க மேடம், வந்துட்டு இருக்கேன். ஓகே, நான் பார்த்துக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் மேடம், நீங்கள் காசு வாங்கிட்டு நீங்கள் வந்து வாரம் கட்டினாலும் கட்டுங்க, இல்லை டெய்லி கட்டினாலும் கட்டுங்க. பேமெண்ட் வந்து எனக்கு கரெக்டாக கொடுத்துடணும் மேடம். அதெல்லாம் கரெக்டாக வரும்னு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. போங்க, அதெல்லாம் கரெக்டாக வந்து 12 மணிக்கு உங்கள் ஃபோனில் டான் வரும். அப்படிங்களா சார்? ரொம்ப நன்றிங்க சார். நன்றிங்க சார். இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் எனக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றி. சரி, ஓகேங்க.
ஜான்சி சொல்லுங்க. இந்த 5 லட்சத்தை வச்சு நீ என்ன பண்ண போற ஜான்சி? ஒரு நெக்லஸ் வாங்கிட்டா? நெக்லஸ்? ஆமா ஜான்சி, அன்னைக்கு சும்மா தானே இருக்கு. ஆமா. அந்த டைமண்ட் நெக்லஸ் கேட்டியே, ஆமா, அது வாங்கிடு. வாங்கிடலாம். வாங்கி வச்சுக்கோ, நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகும். சரிங்க. சரி ஜான்சி, நான் வெளியே போறேன் ஆபீஸ் விஷயமா. ஓகே, போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. ஹலோ ஹலோ, யார் இருக்கு வீட்டில்? யாருங்க? ஹலோ, ஃபோனில் பேசி நினச்சேங்க நான். நேரில் வந்தீங்களா? வாங்க உட்காருங்க. யார் நீங்கள்? சார். உட்காருங்க. யாருங்க? சார், நாங்கள் ஹோண்டாய் கார் கம்பெனிலேருந்து வந்துட்டுருக்கோம். ஓ, அப்படிங்களா? நியர்பை புதுசாக ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். காரு? ஆமாம். சரிங்க. 10 கூப்பன் ரெடி பண்ணியிருக்கோம். சரி. 10 கூப்பனில் உங்களுக்கு ஒரு கூப்பன் போட்டிருக்கோம். சரிங்க. கம்மி இன்ட்ரெஸ்ட்டு. கார் தரீங்க, அவ்வளோதானுங்க. ஆமாங்க சார். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் உங்ககிட்ட சொல்லணும்ல விரிவாக்கமா. சரி. ஒரு கார் வந்து நீங்கள் வரும்போது என்ன பண்ணுறீங்க? ஓகே. ஸ்டார்லிங்களா வீட்டில்? இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜான்சி. ஓகே, தேங்க்ஸ் மேம். வரும்போது ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரு ஆதார் கார்டு, ஓகே, கிரெடிட் கார்டு, ஓகே, இதை மட்டும் கொண்டு வாங்க. சரிங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்து நீங்கள் பார்த்துப்பீங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. நம்பர் கொடுங்க மேம். சொல்லிட்டேன். அந்த நம்பர் சொல்லுங்க மேம். ஓகேங்க, அந்த நம்பர் தான். அந்த நம்பர் தான் வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் மேம். கண்டிப்பாக வந்துருங்க. தேங்க்யூ. உங்களுக்காக நிறைய ஆஃபர் காத்துட்டு இருக்கு. சரி வரேன் மேம். தேங்க்ஸ்ங்க. ஹலோ ஹலோ ஜான்சி. வீட்டுக்கார். சொல்லுமா. ஒரு கார் ஷோரூம்லேருந்து வந்தாங்க. கார் வாங்க போறியா? ஆமாம், சும்மா ஒரு கார் வாங்கி வைப்போமே. அப்படியா? வாங்கிடு, உனக்கு வேணா வாங்கிடுமா. சரி, வாங்கிட்டா. சரி, கார் நிறுத்துறதுக்கு நம்ம வீட்டாண்ட பார்க்கிங் இடம் பக்கத்துல ஒரு பைத்துக்கு தான் நிற்க வச்சிடலாம். பக்கத்து வீட்டாண்டியா? ஆமாம். சரிம்மா, நீ சொன்னா ஒத்துக்க வேண்டியது. அப்படியே ஒரு ட்ரிப்பும் போயிட்டு வந்துடலாம். எங்கே போகலாம்? நான் பிளான் சொல்கிறேன். சரி, சீக்கிரம் பிளான் போடு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். வாங்க. ஹலோ, ஜியோ அம்மா ஜான்சி, நான் தோட்டத்தில் பச்சை காய் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துன்னு வந்துக்கிறேம்மா. எல்லாம் காயாக இருக்குது ஃப்ரெஷ்ஷாக. அப்படியா? சரி, என்ன காய் வச்சிருக்கீங்க? காய் எல்லாமே இருக்குமா, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சரி, அந்த காய் அப்படியே உள்ளே வச்சுட்டு போயிடுங்க, கிச்சன் வச்சுட்டு போயிடுங்க. நான் காசு தந்துடுறேன் உங்களுக்கு. 1800 ஆச்சுமா. 1800 தானே? ஜிபே 2000 அனுப்பிச்சிடுறேன். 2 ஜிபே எல்லாம் என்கிட்ட கிடையாதுமா, துட்டு கொடுமா. நான் அனுப்புறேங்க, வச்சிருக்கீங்களா? சரி, இந்தாங்க 2000 இருக்குது. 1800 தாம்மா. 200 வச்சுங்கக்கா, போங்கக்கா. இருக்கிற காசு மாதிரி யாருமே எல்லாம் பிஷ்னார் மாதிரி கம்மி பண்ணி கேட்பாங்க. தங்கம். சரிக்கா, சரி, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஒரு 5 நிமிஷம் செல்ஃபை கூட மாட்டுறாங்களப்பா. மீனுமா, மீன், வாழை மீன், வஞ்சரம் மீன், நண்டு, எறா, கடம்பா. மீன் வாங்குறியாம்மா? அம்மா, மீன் வாங்குறீங்களா? மீன் வாங்குறீங்களாம்மா? அம்மா, ஜான்சி அம்மா வீடு இருக்குதும்மா. ஜான்சி கவாக்கா. ஜான்சி, மீனுமா. என்ன மீன் வச்சுக்கிறா? வாழை இருக்குது, வஞ்சனம் இருக்குது, எறா இருக்குது, நண்டு இருக்குது. ஏம்மா, அந்த வெயிட்டு தூக்கி. சரி, அப்படியே என்ன பண்ண, பின்னாடி கிச்சனில் வச்சுட்டு போயிடு. எல்லா மீனும் வாங்கிட்டியாம்மா? எல்லாத்தையும் வச்சு. எல்லா மீனுமாம்மா? எல்லாத்தையும் வெய்க்கா. நல்லா துணு கூலி மொத்தத்தையும் வெய். வரதை நான் பார்த்துக்கிறேன். ஜான்சி, 3000 ரூபாய் ஆச்சுமா. 3000 ரூபாவா? 3000 ரூபாய்மா. இந்தா 3500 வச்சு. அம்மா, என்னம்மா 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன்? வெயில நீயே காஞ்சி போய். ஆமா, போக. ஏமா உன் கஷ்டம் இருந்தா இருட்டுங்க, வச்சுக்க. போ. நல்ல பொண்ணா இருக்கிறமாம்மா. இந்த மாதிரி எங்கேயாவது குத்தி ஏமாந்துட போற. ஏதோ நானா இருக்க வாங்கிட்டு போயிடுறேன், கஷ்டத்துல இருக்கிறேன். சரிம்மா, வரேம்மா. வச்சு. ஜான்சி. வா. பைபிள் படிச்சுட்டு இருக்கிறியா? இல்லை. பைபிள் படிக்கிற நேரத்தில் என்னம்மா ஃபோனை வச்சு என்னம்மா பண்ணினுற? அம்மா கொண்டு தான் பார்க்குறேன், உட்கார். என்னம்மா அது? என்னம்மா டான்ஸ் ஆடுறாங்க யாரோ? அதெல்லாம் விடு, நீ எழுந்து ஃபர்ஸ்ட். பைபிள் படிமா. நீ நில்லு. என்னம்மா பைபிள் படிக்கிற டைம்மா இது? இதை புடி, மைக்க கீழே வை. இதை புடி. என்னம்மா பண்ணோம்? எப்படி? நீ மட்டும் தாம்மா தெர்ற. ஜான்சி, என்னம்மா இதெல்லாம்? சூப்பர். என்ன ஜான்சி இது? ஜான்சி, எல்லாருமே எனக்கு குஸ்புன்றாங்க. அதான் ஒரு ரீல்ஸ் எடுத்து போடலாம்னு. ஆனாலும் இதெல்லாம் தப்புமா. ஏமா இதெல்லாம் பண்ற? நான் என்ன சொன்னேன்? செல்ல பிடிக்க மாட்டேன் தான் சொன்னேன். தப்பு கட்டணும்னு கேட்கல. இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் என்ன பழக்கம் இது? எதிர்த்து பேசுற, ரொம்ப தப்பு ஜான்சி. சரி போ, எல்லாம் தெரியும். என்ன பண்ண போறாலோ தெரியல. இவ போகிற போக்கு ஒன்றும் சரியில்லை. செம கமெண்ட்ஸ் வரேன் என் டான்ஸுக்கு.
மூஞ்சி தொங்க போட்டுன்னு வரா. தண்ணி கொடு. தண்ணியா? ஏன் குடிச்சிட்டு வர மாட்டே வரும்போது? தண்ணி கொடுவா, வெளியே குடிச்சிட்டு வருவாங்க. சரி சொல்லு, என்னன்னு சொல்லு. தண்ணி கொடுமா, மயக்கமா. நீ ஃபர்ஸ்ட் என்ன சோகங்கிற சொல்லு, தண்ணி அப்புறம் தரேன். போ ஜான்சி, ஒரே எனக்கு ப்ரெஷராக இருக்குது. அப்பாவி மூஞ்சே சரியில்லை. சரியில்லை ஜான்சி, பிஸ்னஸ் பாரு ஜான்சி. ஏன்? போன மாதம் நமக்கு 10 லட்ச ரூபாய் லாபம் கிடச்சிது. ஆமாம். 10,000 ரூபாய் வரல ஜான்சி. அப்பாவி எல்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்குது. ஆனால் ஏன் 10,000 ரூபாய் தான் வருது, என்னன்னு தெரியல. என்ன நான் பண்ணி வச்சேன் தெரியுமா? போன முறை தண்டல் காசு வர கட்டல. அந்த பொம்பளை பேய் மாரி வருவா. உன்னை வச்சுக்க நான் சமாளிக்க முடியல. அவங்க ரொம்ப நல்லவங்க. 10 லட்சம் குத்துறேன், 20 லட்சம் குத்துறேன். நீ இங்க 10,000 ரூபாய் தான் நினைக்கிறேன். நம்ம கிட்டலாம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க ஜான்சி. அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி வந்தாங்களே. வந்துட்டா ஏன் ஜான்சி? ஜான்சி ஜான்சி நீ பேசிக்க, சமாளிச்சு. யாருமா அது வீட்டில்? வாக்கா. என்னது வாங்க அக்கா வா. என்னது வாங்க அம்மா, என்னம்மா நினச்சின்னுக்கிறேன்? அக்கா உட்காருக்கா. உட்காரத்துக்குலாம் நான் வரல. உங்கள் வீட்டில் என்ன, நான் விருந்து சாப்பிட வந்துக்கிறேன். நான் தண்டல் கொடுக்கும்போது என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன் ஞாபகம் இல்லையா? மறந்துட்டேங்க. மறந்துட்டேன். பணம் வாங்கும் போது ஞாபகம் இருக்கும், கொடுக்கும் போது ஞாபகம் இருக்கு. அது உடனே மறந்துடுவேன். ஏதாம்மா வீட்டுக்காரர் எங்க? அவர் ஊருக்கு போய்கிறாரு. ஊருக்கு போய்கிறாருண்ணா? காசு வாங்கின்னு பதுக்கிட்டியா? ஊருக்கு தாங்க போய்கிறாரு. உண்மையாலுமே என்ன உண்மை? உண்மை போய் இந்த கதைலாம் நான் கேட்க வரல. 5 லட்சம் வாங்கினேன். நான் என்ன சொன்னேன்? டான்னு வந்துடும் 1ஆம் தேதினாரு. அதான் எங்க அந்த ஆளு? மறந்துட்டுனா ஆளுங்க புருஷனை போய் நான் தான் கொடுவேன். வேற என்ன கேட்பாங்க? உனக்குன்னா மதிப்பு எல்லாம் கொடுத்துன்னு இருப்பாங்களா? நல்லா தண்டல் வாங்கி சாப்பிட்டு நல்லா எருமை மாதிரி நிற்கிற வந்து உனக்கு மரியாதை இருக்கேடா உனக்கு? எறும்ப கிருமன்னு அவள் தான் மரியாதை என்ன கேட்பாங்க? தண்டல் கொடுத்து 3 மாதம் ஆகுது, ஒரு பேமெண்ட் கூட வரல. உன்னை வந்து கொஞ்சம் இருப்பாங்களா? இந்த மாதிரி 10 கஸ்டமர் எனக்கு இருந்தால் நான் எப்படி பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறது? நான் தான் காசு வானானோ வந்துட்டேன், தூக்கி காசு அப்படியே ஒழுங்கா இதை பாரு. என்னம்மா உங்க வீட்டுக்கார குரல் மாதிரி கேக்குதே? ஐயோ, பதுக்கி வச்சுக்கிறீயா? அது பால்காரு பால் வாங்கி ஃபோர்ச்சர் வேலை பண்றீங்களா? என்னம்மா நினைச்சுக்கிறீங்க? உங்க வீட்டுக்கார மட்டும் வந்தாருன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். உங்களை பால்காரு பால் ஊத்த வந்துக்கிறாரு. பொய் பேசாதம்மா, பொய் பேசாதம்மா. நல்லா 5 லட்சத்தை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கூட சூடு சொல்ற நல்ல உடம்புல உனக்கு வெக்கமே இல்லாமல் நிற்கிற. இன்னைக்கு 24 மணி நேரம் தான் டைமு. 24 ஹவர்ஸில் காசு வந்து பேமெண்ட் உன்னால் கொடுக்க முடிஞ்சா எல்லாத்தையும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு எனக்கு இல்லைன்னு வச்சுக்கோ, பூண்டோட லாக்கப்பில் போயிடுவீங்க. ஜாகிரதைமா பேசினுங்க. துட்டு குத்துட்டு போயிட்டேன். நாங்களா கேட்டான் எதனா குத்துடுற பின்னாடியே வந்துடுறீங்க. இருந்தால் யோ என்ன அறிவுதா ஜான்சி? நீ தான் இல்லை ஒழுங்கி வச்சிருந்த பொம்பளை கிட்ட. ஜான்சி ஜான்சி கூட உன்னால போயிட்டாங்க. எங்கே போயிட்டாங்க நினச்சினியா? மனுஷன் நீ கிழி கிழி கிச்சு போற. அவ வந்து சம்பாதிக்க துப்பு இல்லை பாயப்பர். நீ சமாளிச்சிருவ ஜான்சி. என்ன சமாளிச்சு தெரியல உனக்கு வச்சிருந்தானே. சரி ஃபோன் வருது ஜான்சி. அடா பாவி டே. ஜான்சி யாரு? காரு. காரா? ஆமா. நீ அமைதியா நான் பார்த்துறேன். அமைதியா. ஹலோ 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 யாரு பேசுத்த? ஹலோ ஜான்சிலிங்களாம்மா? ஆமா ஜான்சி விடுதாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நான் ஆயா பேசுறேன். ஏமா ஜான்சி இருந்தா கொடுங்கம்மா. எப்பா குழந்தைக்கு ஒரே பேதியா எனக்குதுப்பா, ஏந்துக்கவே முடியலப்பா. எப்பா சரி குடும்பமா இது ஃபோனு கடை வாங்கிட்டு பேதியாவது அது அப்படிங்க சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஜான்சி வந்தால் குடும்பம் ஃபஸ்ட் யார் பண்ணீங்க? மட்டும் நான் சொல்லி அம்புறேன். இந்த மாதிரி பேசுகிறாங்க. யார் பேசுறது? நான் யார் பேசுகிறேன்? நீ ஃபஸ்ட்டு பேசுகிறீங்களே, அங்கே மோனதாம்மா யாரும் இல்லைங்களா உங்கள் வீட்டில்? ஆமாம். அவங்ககிட்ட கொடுங்க ஃபோனை. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி போய்க்குது. குழந்தைக்கு உடம்பு சார் அது சரி 3 மாதம் ஆச்சுமா கார் எடுத்து, ஒரு டியூ கூட நான் கட்டல. வந்துச்சுல உங்களுக்கு வந்து சொல்கிறேனேண்ணா, குழந்தை சொல்கிறேன் வந்து சொல்கிறேனேண்ணா, குழந்தைக்கு உடம்பு இல்லைண்ணா வந்து சொல்கிறேன் நான். அவங்க வந்தால் சொல்லுவீங்க. சரி வந்து கார் எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிவிடுங்க. சரி எடுத்துன்னு போய்டு சொல்கிறேன். வை சரி இதெல்லாம் ஒரு ஃபேமிலி. ஜான்சி நீ இவ்வளோ மிமிக்ரி பண்ணுன்னு எனக்கு தெரியாது போச்சு ஜான்சி. சூப்பராக பண்ணுற. எனக்கு கேட்ட போகிற கம்முன்னு போய்ப்பா. நீ பண்ணுற போகிற என்ன டார்ச்சர் வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனை இல்லை ஜான்சி. இதுங்க வேறு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் உங்களை கூப்பிட்டாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, அதனால உங்களை கூப்பிட்ருக்காங்க பிரின்சிபல். ஸ்கூல் ஃபீஸ் கட்டலையா ஜான்சி? ஸ்கூல் ஃபீஸ் கட்டலையா? இல்லையே. ஐயோ அந்த பிரின்சிபல் ஒரு மாதிரியா பேசுமே. அதுக்கு நீ போய் பேசிட்டு வந்துடா. நான் போய் பேசிட்டு வரணும். நீ பின்னாடி உட்காந்து பாப்பா தானே? நான் வரேன் ஜான்சி. ஆனா நீ மேடம் கிட்ட நீ போய் பேசு, நான் வெளியே வெயிட் பண்றேன். சரி தான். சரியா? எதனா பிரச்சனைனா மட்டும் அப்படியே ஓடுறியா? கூப்பிடு ஜான்சி. கூப்பிடுவா? வரேன். சரியா? வா. ஏய் வாங்க. நான் தப்பு பண்ண அவ சும்மாவே பேசி சொல்லுங்களா? இங்கே பாருங்க, அம்மா எல்லாத்தையும் சமாளிச்சுப்பா. சரியா? ஏதாவதுன்னா அப்பாவுக்கு ஒரு கால் பண்ணுங்க, வந்துடுறேன். அப்பா அப்படியே ஓட்டுருவாரு. கால் பண்ணுங்க அப்பாவுக்கு. வாங்க. ஓ ஏஞ்சல் பேரண்டா? கம் கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம்.
Why didn't school மேடம் Why didn't school pay the... மேடம் பேசுங்க மேடம் கேட்குறோம். ஏன் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலை? அப்படி பேசுங்க மேடம். வராத நம்ம ஏன் வச்சுட்டு இருப்பானே. ஸ்கூல் ஃபீஸ் மறந்துட்டேன் மேடம். வாட் யூ மீன்? மறந்துட்டீங்களா? மீன் வேணுமா? ஓ ஃபீஸ்யா. அதான் மேடம் ஒரே வீட்டில் ஒரே பிரச்சனை கஷ்டம், வேலையிலேருந்து விட்டு வரல, மறந்துட்டேன் மேடம். கட்டிடுறேன் மேடம். What is this nonsense you are talking? What is... முட்டாள் நான் சொல்லிட்டேன். ஃபீஸு கட்டுறேன், 2 மாதம் டைம் ஆகணும். Why? ஒய் ஒய் யா ததை கட்டுறான்ற 2 மாதம் டைம் துட்டு இல்லை. ஒரே லாஸ்ட் வார்னிங். வார்னிங். This is a last warning. எங்களுக்கு வார்னிங்கா? எஸ். சரிங்க மேடம் கட்டிடுறேன் மேடம். 2 மாதம் டைம் கொடுங்க மேடம். கடைசி வாட்டி தான் குத்துக்கிறீங்க, நான் கட்டிடுறோம். ஃபீஸ் கட்டிடுறோம். இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. பரவாயில்ல பரவாயில்ல மேடம். ரொம்ப நன்றி மேடம். நான் நீங்கள் பேசுகிற இங்கிலீஷில் பயன்ட்டோம். நான் கட்டிடுறேன் மேடம். ஃபீஸை கட்டிடுறோம். சரிங்களா? வாங்க படிக்கிறீங்களா? எனக்கு அதான் சரிங்களா? உங்கள் அப்பா எது எனக்கு அப்பா ஒழிஞ்சிட்டு பாரு. விடு வேற. பேசவா? பேசிட்டேன். ஒத்துக்கிச்சேன்னு பொம்பளை ஒத்துக்கிச்சு. நீ பாரு வேலைக்கு போய் ஓட்டுருவியா? அப்படி ஓட்டுருவியா? இல்லை நான் ஆஃபீஸ் விஷயமா வெளியே அதான் தெரியுமே ஓட்டுருவேனே. வந்துடுறேன் சான்ஸ். நீ ஓட்டுற பார்த்து கூட்டு வீட்டுக்கு போ பத்திரமா. பார்த்துறேன். ஷோ என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஏதோ ஒரு தப்பு பண்ணிக்கிறேன். என்ன தப்பு பண்ணேன்? ஏன் இவ்வளோ பிரச்சனை எனக்கு மட்டும் வருது? அசிங்கமாக இருக்குது. யோ என்னன்னு தெரியலையே. ஏம்மா ஜான்சி, காய் வாங்கி துண்ணுட்டு காசை இன்னும் தராமல் இருக்கிறியாம்மா? ஏறி போய்கிட்ட காசை இந்த இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தின்னு கிடக்குறியாம்மா? என்னக்கா? என்னம்மா காசு தானம்மா கேட்குறேன், வாங்கி துண்ணல. தரம் போக்கா. எப்போ தரேன்? இப்போ கொடுமா எனக்கு. தரம் போக்கா. என்னம்மா தரேன் அதே தான் சொல்லுங்க கிடக்குற. எக்ஸ்ட்ரா எனக்கு கேட்டு வாங்கி பண்ணியா? அதுக்கு இப்போ நான் கட்டது கரெக்டாக காசு கேட்குறேன். நீ துட்டு கொடுத்தா தான் நான் போவேன். குடுமா போக்கா தரேன். துண்டு எப்படி உடம்ப ஏற்றி வச்சுன்னு இருக்கா பார். துட்டு கொடுக்க வக்கிருக்கா பார். காய்கறிக்கெல்லாம் கலாச்சிட்டு போகிறாளே. ஐயோ இன்னும் மீன் கறி வந்தா. மீனுமா மீன் வந்துட்டாமா. மீன்மா ஜான்சி கதவை திறக்கிறாளா பாரு. வாங்கி துண்ணும் போது மட்டும் நல்லா சாப்பிட்றா. ஜான்சிமா சொல்லுக்கா. என்னம்மா நான் சொல்லு. நான் கேட்குற வந்தா இன்னான்னு தானே கேட்பாங்க. காசு கொடுக்காம ஏமாத்தின்னு இருக்குது. தந்துடுறேங்க்கா. போக்கா தரேன் போக்கா. எங்கம்மா தரேன்? ஏம்மா என் புள்ள குட்டிங்கெல்லாம் பட்னியா கிடக்குது. சீக்கிரம் ஏதாவது வீட்டில் மீன் இல்லை வறுத்து விடு போ. ஏம்மா குடுமா என்னம்மா தரம் போக்கா. டென்ஷன் என்னம்மா உன்னாண்ட போராட்டமா இருக்கு. சீக்கிரம் குடுமா ஏதாவது. நான் எடுக்க போல கால் வலி எழுந்து நிற்க போறேன். போ தரம் போ. மீன் அந்த தெளிபொடி வாங்கும் போது சந்தோஷமா இருக்குது. நான் நாத்த அடிக்குதுன்றா. சரி போ வாங்கிட்டுண்டா. என்னம்மா நீ தரம் போக்கா போக்கா. இவன் கூட பெரிய போராட்டமா இருக்குது. துட்டு குத்தாலா காய்கறம்மா அவன் எங்கம்மா தந்தா துட்டே தரல பாருமா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவங்க வீட்டில் இந்த கார் எல்லாம் தூயின் போயிட்டாங்க. ஏதோ பிரச்சனை போலுது. ஊரை வாங்கி துண்டு ஏமாத்தி உட்காந்து கிடக்குறா. பொழப்பு இவளுக்கு தெரியலையே. நம்ம வயிற்றுலயும் அடிக்கிறா. என்ன தப்பு பண்ண? ஏன் இப்படி லைஃப் மாறுச்சுன்னே தெரியலையே. எதுவுமே பண்ணலையே. நான் பாட்டுன்னு என் வேலை உண்டு தானே இருந்தேன். ஏன் இப்படி பண்ணுறாரு? ஆண்டவர் என்னை பார்க்குறாரா இல்லையா? அவர் கண்ணு இருக்குதா காது இருக்குதா மூக்குதோட தெரியலையே. ஒரே குழப்பமாக இருக்குது. ஏசப்பா ஏன் ஏசப்பா எனக்கு சோதனை மேலே சோதனை தர? நிம்மதியே இல்லை தெரியுமா என் வாழ்க்கையில். நீ என்ன மறந்த? நானும் உன்னை மறந்துட்டேன். நீ எனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மறந்த, பைபிள் வாசிக்கிறத மறந்த, ஜெபத்தை மறந்த, தசம பாகத்தை மறந்த, ஆலயத்துக்கு வரதை மறந்த. அதனால உன்னையும் உன் பிள்ளைகளையும் என்றென்றைக்கும் மறந்து விட்டேன். என்னது? பைபிள் வாசிக்கிறது ஒரு குத்தமா? ஜோம் பண்ணாத ஒரு குத்தமா? சும்மா செல்லு தானே பார்த்தேன், சும்மா ரீல்ஸ் போட்டேன். இதுக்காக ஆண்டவர் என்ன மறந்துடுவாரா? என்ன மறந்தாலும் பரவாயில்லையே, என் பிள்ளைகளே மறந்துடுவாரா? ஐயோ எவ்வளோ கௌரவமாக வாழ்ந்தேன், இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறேன்னு. என் தப்பிதை தான் காரணம். ஆனால் இப்போ என்கிட்ட எதுவுமே கிடையாது. ஆண்டவர் திருப்பி தருவாரனும் தெரியல. மறந்து போன வாழ்க்கையை நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குது. என்ன பண்ணுவனும் தெரியலையே. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. மறுபடியும் என் வாழ்க்கையில
ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சு என்னை உயர்த்துங்க ஏசப்பா. உண்மை நான் கெஞ்சி கேட்கிறேன். இந்த மறந்து போன வாழ்க்கை இனி என் வாழ்க்கையில் வரக்கூடாது ஆண்டவரே. நன்றி. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை மறந்து வேதத்தை மறந்து இருப்பீங்கன்னா, மறந்து போகிற வாழ்க்கைக்காக காத்திருக்காம இன்றைக்கே நம்ம மனம் திரும்பிக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்தீரே உம் வேளைக்காகவே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. கண்மலை மேல் என்னை உயர்த்தி வைத்தீரே, துதிக்கும் புது பாடல் என் நாவில் தந்தீரே. பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே, தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. ஆயத்தமா
ஆயத்தமா வருவேன்னு சொன்னவர் வரப்போறார் வருகையை சந்திக்க ஆயத்தமா வருவேன்னு சொன்னவர் வரப்போறார் வருகையை சந்திக்க ஆயத்தமா இயேசுவினில் வருவாரே நீயும் மண்ணில் ஆயத்தமா இயேசுவினில் வருவாரே நீயும் மண்ணில் ஆயத்தமா உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா அவருடைய துணைவியார் சர்மிளா முன்பாக வந்து கனப்படுத்துவார்கள். ராஜராஜன் அவர்களை ஹெலன் முன்பாக வந்து கனப்படுத்துவார்கள். ரிச்சர்ட் பென்சிங்கே அவருடைய மனைவி ஜென்சி முன்பாக வந்து கனப்படுத்துவார். நம்முடைய பெண் மூப்பர் திருமதி அன்புமணி அவர்களை அவருடைய கணவனார் குமார் வராதனால அவருடைய மகள் செல்சியா வந்து பொன்னாடை போர்த்தி கனப்படுத்துவார்கள். அனைத்து பொறுப்பாளர்களையும் ஏரியா அனைத்து பொறுப்பாளர்களை முன்பாக அழைக்கிறோம். பெண்களுக்கு 5 பொறுப்பாளர்கள் முன்பாக வாங்க. வாங்க வாங்க சீக்கிரம். சீபா வாங்க. திரு யாபேசையா அவர்களை சீபா அவர்கள் கோயில் குட்டியார் 2 பேரும் வாங்க சீக்கிரமா. கோயில் குட்டியாருக்குரிய வாரிசு யாபேசையா 4வது பேர்ல இருந்துச்சு. நான் பெயர் வாசிக்கும் போது விட்டுட்டேன். இப்பொழுது சீபா அவர்கள் யாபேசையா அவர்களை இப்பொழுது கனப்படுத்துகிறார்கள். பெண்கள் பொறுப்பாளர்கள் சீக்கிரம் வாங்க. பெண்கள் பொறுப்பாளர்கள் 5 பேர்